ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னித் சேனல். ஸோ தமிழ் சினிமாவோட இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் நம்மளை விட்டு பிரிஞ்ச செய்தி எல்லோரையுமே பெரிய சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. ஆனால் அவரோட மறைவுக்கு பின்னாடி அவரோட குடும்பத்துக்குள்ளே நடந்த பல அதிர்ச்சியூட்டும் உண்மைகளையும் சொத்து தகராறுகளையும் பற்றி தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஒரு பேட்டியில் ஓப்பனாக பேசியிருக்காரு. ஸோ பாரதிராஜா சாரோட கடைசி காலத்தில் அவரோட குடும்பத்தில் என்ன தான் நடந்துச்சு, பல பேருக்கு தெரியாத ஒரு உண்மை என்னன்னா, பாரதிராஜா சாரும் அவரோட மகன் மனோஜுக்கும் இடையில கடைசி காலத்தில் ஒரு பெரிய பனிப்போரே நடந்திருக்கு. 2 பேருமே பேசாமல் கூட இருந்திருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் சொத்து பிரச்சனை தான். ஸோ மகன் மனோஜ் அப்பா கிட்ட தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை இப்போதே பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஆனால் பாரதிராஜா சாரோ, என் காலத்துக்கு அப்புறம் நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க, இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாரு. இதனால் மனோஜ் கீழ்ப்பாக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டில் தனியாக தான் குடியிருந்திருக்காருங்க. ஸோ அவருக்கு தேவையான பணத்தை பாரதிராஜா சார் கொடுத்தாலும் 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய மனக்கசப்பு இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஒரு கட்டத்தில் மனோஜுக்கு ஹார்ட்டில் வாழ்வு மாற்று சிகிச்சை எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து நல்ல குணமாயிருக்காரு. அந்த சமயத்தில் சினிமாவோட முன்னணி இயக்குனர்கள் சிலர் பாரதிராஜா சார்கிட்ட பேசி சமாதானமும் செஞ்சுருக்காங்க. ஸோ பாரதிராஜா சாரும் மனஸ்தாபத்தை மறந்து, சரி நான் சொத்தை பிரித்து தரேன், மனோஜை வர சொல்லுங்கன்னு சம்மதிச்சிருக்காரு. ஆனால் விதி எவ்வளவு கொடுமையானதுன்னு பாருங்கள். அன்னைக்கு சாயங்காலம் அப்பாவை பார்க்க வரதா இருந்த மனோஜ் அன்னைக்கு மதியமே திடீர்னு இறந்து போயிட்டாரு. இந்த செய்தி பாரதிராஜா சாரை பெரிய அளவில் பாதிச்சிருக்குங்க. ஸோ மகன் சொத்து கேட்டப்போ நம்ம கொடுக்காம விட்டுட்டோமே, கொடுத்துருந்தா அவன் இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்கிற ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி பாரதிராஜா சாருக்குள்ளே வந்துடுச்சு. ஸோ மகனோட மரணத்துக்கு அப்புறம் வாழ்ந்த அந்த 1.5 வருஷ வாழ்க்கையும் அவருக்கு ஒரு நரக வாழ்க்கையினே சொல்லலாம். ஒழுங்காக சாப்பிடாம, மாத்திரை எடுத்துக்காம விரக்தியிலேயே இருந்திருக்காருங்க. அடுத்ததாக பாரதிராஜா சாரோட இறுதி சடங்கு நடந்த இடத்துல கூட ஒரு சர்ச்சை வெடிச்சிருக்குங்க. ஸோ மனோஜோட மனைவி நந்தனா ஒரு மலையாள நடிகை. மனோஜ் இறந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு சொத்துக்கள் சமமாக பிரித்து கொடுக்கப்படலைங்கிறது ஒரு பேச்சு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இறுதி சடங்கு நடந்த இடத்துல கூட மருமகள் நந்தனாவுக்கும் அவரோட 2 குழந்தைங்களுக்கும் உரிய மரியாதை கொடுக்கப்படலை, அவங்கள கொஞ்சம் தள்ளி வச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு இடையில் பாரதிராஜா சாரோட மனைவி சந்திரலீலா இறுதி அஞ்சலி செலுத்த வந்தப்போ இயக்குனர் கங்கை அமரன் ரொம்ப எமோஷ்னல் ஆகி, இவ்வளவு நாளாக எங்கே ஓடி போனீங்க, இவரை தனியாக அனாதையாக சாக விட்டுட்டு இப்போது எதுக்கு வர்றீங்க அப்படின்னு மீடியாக்கள் முன்னாடியே சத்தம் போட்டார். பாரதிராஜா சாருக்கும் அவரோட மனைவிக்கும் சில வருடங்களாகவே கருத்து வேறுபாடு இருந்தது. அது உண்மைதான் என்றாலும் கங்கை அமரன் சார் அங்கே அப்படி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாலாஜி பிரபு அவரோட பேட்டியில் சொல்லியிருக்காருங்க. ஸோ பாரதிராஜா சார் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட உடலை சென்னையிலேயே அடக்கம் செய்கிறதா தான் குடும்பத்தினர் முதல்ல முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் பாரதிராஜா சார் உயிரோடு இருந்தப்போ கங்கை அமரன், இளையராஜா, சீமான், வைரமுத்து இவங்கக்கிட்ட எல்லாம், நான் இறந்துட்டா சென்னையில் அடக்கம் பண்ணிடாதீங்க, என்னோட ஊரான வத்தலகுண்டு பக்கத்தில் இருக்க என் காற்றோடு தோட்டத்தில் தான் என்னை அடக்கம் பண்ணணும், அவரோட கடைசி ஆசையாக சொல்லியிருக்காரு. அதனால தான் வைரமுத்து, சீமான் இவங்கெல்லாம் தலையிட்டு அவரோட உடலை சொந்த ஊருக்கு கொண்டு போய் அவரோட ஆசைப்படியே அடக்கமும் பண்ண வச்சுருக்காங்கங்க. ஸோ என்ன தான் குடும்பத்துக்குள்ளே 1000 பிரச்சனைகள், சொத்து தகராறுகள்னு இருந்தாலும் தமிழ் சினிமாவுக்கு பாரதிராஜா சார் செஞ்ச சாதனைகள் மறக்க முடியாது. அவரோட ஆத்மா சாந்தி அடைய நம்ம சேனல் சார்பாக வேண்டிக்கிறோங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.